எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா லைஃப்ல இது ஒரு மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பிறந்த நாள் அதுவுமா ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்துக்களை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் வாழ்த்துக்கள் தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்கு. ஆக்சுவலா தர்ஷிகா பண்ண ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா மொத்த பேரும் நேத்து செம காண்டாயிட்டாங்க. சோ அந்த காண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வாழ்த்துக்களை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிறந்த நாள்ல இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா முத்துக்குமரனும் தீபக் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நேத்து நைட்டு. சோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவன் மனசுல என்னென்ன நினைச்சானோ மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா கொட்டிட்டு இருக்காரு. சோ இந்த அளவுக்கு வந்து மொத்தத்தையும் கொட்டுவார்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா தீபக் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு, மொத்தத்தையும் பேசுவாருன்னு நினைச்சோம். தீபக் வந்து உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆளுன்றதுனால மொத்தத்தையும் வந்து இறக்கி வச்சிட்டாருங்க. டப்பாவை பத்தி என்ன நினைக்கிறாரு, தர்ஷிகாவை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்ற மொத்தத்தையும் இறக்கி வச்சிட்டாரு. ஆக்சுவலி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாராவது 200% அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு சேர்ல உட்கார வச்சு கையை காலை கட்டி போட்ட மாதிரி தான் அங்க இருந்தேன். ஸோ என் கையை காலை கட்டி போட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த பேரும் சேர்ந்து அடின்னு அடிக்கிறானுங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது எவன் எவ்வளவு வன்மத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அருணை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா அவர் என் மேல வன்மத்தில் தான் இருக்காரு, என்ன ப்ரோவோக் பண்றதுக்கு தான் அவ்வளோலாம் பேசுறாரு அப்படின்றது அருணை பத்தி எனக்கு ஆப்வியஸா தெரியும். அருண் இப்படியே பேசுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எதிர்பார்த்த விஷயம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம என்கிட்ட பேசினாங்க. தர்ஷிகா பேசுறதுல என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி சாப்பாடு நீ சைக்கிள் மிதிச்சா அதுல வந்து வர சாப்பாடை நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உச்சக்கட்ட வன்மோன அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மென்ஷன் பண்ற வார்த்தைகள் என்னன்னா, ஆக்சுவலா என் மேல இப்போ நான் பண்ண தப்புன்னு தான் தெரியும். தப்புக்கு நான் கோவப்பட்டேன். சரி, தப்புக்கு வந்து நான் சாரி கேட்டேன். சாரி கேட்டதுக்கு அப்புறமும் இவன் வந்து பாத்தீங்கன்னா தப்பு உணரலன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. தீபக் இந்த விஷயத்துல இந்த இடத்துல ஒன்று கேட்கிறாரு, நீ ஏன் வந்ததுல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அதாவது அந்த டேபிள் வந்து உட்கார்ந்தும் போது எதுக்கு ஒரு மாதிரி நெக்கலாவே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்றான்னா, நான் டேபிளுக்கு வந்ததுல இருந்து இல்ல, எப்ப இந்த ஒர்க்கரா போனோம் அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குளறுபடி தான் பண்ணேன். ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் போட்டது, அதுக்கடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் அந்த யூனியன் மீட்டிங் இருக்குல்ல, அந்த யூனியன் மீட்டிங்கில் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணேன். அதே மாதிரி தான் இந்த டேபிளுக்கு வந்து அப்பயும் பார்த்தீங்கன்னா இது அருண் எந்திரிச்சு பேசும்போது அருண் வந்து பார்த்தீங்கன்னா கலை பிடுங்கி, அதாவது என்ன சொல்லியிருந்தானா, இங்கே இருக்க கலைகளெல்லாம் நான் வந்து பிடுங்கி எடுத்துட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைகளை பிடுங்கினதுக்கு அப்புறமா இப்போ மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு முத்துக்குமரன் எந்திரிச்சு என்ன சொன்னான்னா, அங்கே வந்து எதையோ பிடுங்கிட்டாங்களா, அதாவது கலை பிடுங்கி இருக்காருல்ல, ஸோ அவர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. அது பிடுங்க இப்ப மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி திருப்பி ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. சோ அதை தான் தீபக் கேட்கிறாரு, நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி. ஆனா அவன் பேசுவான், அவன் வந்து அங்க இருக்க என்ன வந்து கலைகள் புடுங்குற மாதிரி புடுங்கி தூக்கி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். திருப்பி நான் ரிப்ளை கொடுக்க கூடாதா, இது என்ன நியாயமா இருக்கு? அவன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா என்ன பேசினா பரவாயில்ல, அவன் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்காசமா பேசிக்கிட்டு இருக்கான், நானும் சர்க்காசமா பதில் சொல்றேன். அந்த மாதிரி கலைகளை புடுங்கின மேனேஜ்மெண்ட்ல இப்ப புதுசா சேர்ந்திருக்க அருணுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் எந்த வழியில நடிக்கிறானோ அதே வழியில திருப்பி அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றது கரெக்டான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா முத்துக்குமரன் தான் வந்து அருண் சொன்னார், இந்த மாதிரி இங்க இருக்க கலைகள் எல்லாம் புடுங்கியாச்சு அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இங்க எதையோ புடுங்கிட்டாரு அப்படி, அதாவது கலைகளை புடுங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்காசமா பேசியிருந்தான். இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் செஞ்சு விட்டான். சோ இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையே அவனுக்கு தெரிய வரும். அதாவது அவன் சைக்கிள் ஓட்டும் போது அங்க ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. முத்துக்குமரன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து ஓகே பிக் பாஸ் வந்து என்ன திட்டாரு, அதாவது என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சைக்கிள் பெடல் பண்ணல அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா இது ஓகே ஏதோ ஒன்று சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்ப பாத்ரூமை வந்து லாக் பண்ணாரோ அப்பதான் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு, பிக் பாஸே காண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அப்போ பெரிய இஷ்யூ தானே ஆயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே என்னால் பாதிக்கப்படுறாங்க, கில்ட்டில் தான் நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை, என்னால் பேசவே முடியல. நான் எந்திரிச்சு சொன்ன ஒரே வார்த்தை விளையாட்டாக பேசினேன், அது வந்து விபரீதம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் தப்பு தான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, தப்புன்னு நான் 10 வாட்டி சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா என்ன சாரி கேட்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா சொல்றாங்க. அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு சாரியும் நான் கேட்டுட்டேன். அப்படி சாரி கேட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அருண் எந்திரிச்சு இஷ்டத்துக்குன்னு பேசுறாரு, உங்களோட உழைப்பு எல்லாம் வீணா போயிடுச்சு, ஒருத்தனால நாசமாயிடுச்சு, நீங்களாம் நாசமா போயிட்டீங்க இவனால அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குள்ள இருக்க மொத்த வன்மத்தையும் அங்கே கொட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் பேசும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தீபக் கிட்ட வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல, நார்மலாக நான் இருக்கிற மாதிரியா இருந்தா, அதாவது அவங்க சொல்ற மாதிரி நான் வந்து தப்பை உணராம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தா அந்த இடத்துல எந்திரிச்சு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் நான் பேச தயங்குற ஆள்லாம் இல்லை. அங்க வந்து உண்மையிலே எனக்கு கில்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அழுவாத குறையா தான் இருந்தேன். அதனால தான் கேட்டேன், இதுக்கப்புறம் நான் அழுவணுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது, நான் தர்ஷிகா ஏதாவது டாக்டரா என்னன்னு தெரியல, அவங்க மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கலையா, அதாவது எப்படி சொல்றது, அவர் வந்து உணர்ந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரியலையா. ஏன்னா மூஞ்ச வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, அவங்க டாக்டர் இல்ல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது ஃபீல் ஆகாதனால தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல. அதனால தான் இவனும் சொல்றான், அதாவது நான் இப்போ உணர்ந்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஃபீல் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கேன், அதே மாரி என்ன பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அழுவணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டது காரணம் என்னன்னா,
ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி கேட்கறாங்களே, அவர் உணரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா தர்ஷிகா இது வந்து எனக்கு என் மேல இருக்க வன்மத்தை வந்து காமிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மைதான். இதே இடத்துல விஷால் இருந்திருந்தா தர்ஷிகா அப்படி பண்ணிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல முத்துக்குமரன் இருந்த ஒரே காரணத்தினால மட்டும் தான் பாத்தீங்கன்னா தர்ஷிகா இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காமிச்சாங்க. சோ இதை தான் விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல கேட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது தர்ஷிகா எழுப்பி ஓகேமா தர்ஷிகா நீ இந்த மாதிரி வந்து கோவப்படுற நியாயம் எல்லாம் ஓகே தான், அதே இது மாதிரி இந்த இடத்துல விஷால் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிருப்பியாமா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா தர்ஷிகா என்ன சொல்லிருப்பாங்க, ஆமா சார் நான் விஷால் இருந்தாலும் அதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் போய் சொல்ல தரணும். சோ இந்த மாதிரி சொல்லிருப்பாங்களா. சொன்னதுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி தர்ஷிகா விஷால் இருந்தா அதை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராலையும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா விஷால் இருந்தாலே பாத்தீங்கன்னா அப்படி எப்படி சொல்லுது பிளஷ் ஆயிடுவாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஈனாயிடும். அப்படியே மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 32 பல்லு வெளியே தெரியும். ஏன்னா விஷாலை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு இது வருதுல்ல, அது என்ன சொல்ல க்ரஷ் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வருதுல, இந்த கிரிஞ்சி கண்டென்ட்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் விஷாலை பார்த்தா அவங்க இருப்பாங்க. இதே இது அந்த இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறதுனால மட்டும் தான் தர்ஷிகாக்கு இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது கோவம் ரொம்ப அதிகமாக வந்தது. ஏன்னா நேற்றும் இதே மாதிரி தான் பெடல் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ நிறைய டைம் இதே நடந்தது. ஸோ பண்ண தப்பு இவன் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிட்டான் அப்படின்னும் போது தப்பையும் தப்புன்னு சொல்லிட்டு சாரியும் கேட்டுட்டான். அதே மாரி அவன் சைக்கிள் ஓட்டினா நான் வந்து சாப்பிட மாட்டேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது தீண்டத்தக்காதவன், அவனை தள்ளி வைக்கணும், ஊரை விட்டு ஒதுக்கி வைங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் முத்துக்குமரன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி தான் பேசுகிறான். தர்ஷிகா பண்ணதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு இது மற்ற எல்லாத்தையும் விட தர்ஷிகா பண்ணது ரொம்ப காண்டா இருந்தது. இந்த டப்பா அருண்லாம் இருக்காங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வன்மத்தை கொட்டிட்டு தான் இருப்பான். அதே மாதிரி டப்பாவை பற்றி இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாபா வாய் மட்டும்தான், இவர் மவுத் பீஸ் இந்த மாதிரிலாம் நேற்றும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ஒரே கேள்வி தான் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து சீசன் 7 வந்து இப்படி தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பர்சனலாக பேசுறீங்க அப்படின்னு மாதிரி காண்டாய் அழுதுட்டு ஓடிட்டான். ஸோ அவன் பேசுறது தான் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அவன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டா மட்டும் அழுதுகிட்டு ஓடிடுறான். என்ன வந்து பர்சனலாக பேசுறீங்க, பர்சனலாக அப்போ நீ பேசுறதுல என்னது பர்சனலாக பேசலையா, உனக்கு வந்து எந்த டேலண்ட்டுமே இல்லை. அவன் முத்துக்குமரன் வந்து ஓப்பனாக தீபக் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ மோசமாக வந்து பேசிட்டு இருக்கான், என்னால் ரிப்ளை கொடுக்காம எப்படின்னு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உண்மைதான். தீபக் அதே மாதிரி தீபக் கிட்ட கேட்குறாரு, நீ என்ன சொல்லியிருக்கேன் அங்கே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி முத்துக்குமரன் சிரிச்சான்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து சிரிக்கலாம் இல்லை, ஆக்சுவலாக ஒட்டுமொத்த பேரும் என்ன அடிக்கிறானுங்க, நான் பாட்டு கையை கட்டி உட்காந்துருக்கேன், ஒட்டுமொத்த பேரும் என் மேலே இருக்க வன்மத்தை கொட்டுறானுங்களேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ வன்மம் இருக்காடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்ல உள்ளுக்குள்ளே வந்து அழுதுகிட்டே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்ன புரியலனா, நான் தப்பு சாரின்னு சொல்லியும் அதுக்கப்புறமும் இவன் மூஞ்சில் வந்து எனக்கு உணர்ந்த மாதிரி தெரியலனா, நான் உணரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச கரெக்டான கேள்வி தான். இதே கேள்வி வந்து விஜய் சேதுபதி கேட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இந்த டப்பாவை வந்து கொஞ்சம் தட்டி வைக்கணுங்க. ஏன்னா டப்பா வந்து இஷ்டத்துக்குன்னு மார்க் பண்ணிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி நேத்து பேசின பேச்சுலாம் கொஞ்சம் உச்சக்கட்ட பேச்சு தான். ஸோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் வந்து அவர் மனசுக்குள்ள இருந்த மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா தீபக் இறக்கி வச்சுட்டாரு. தீபக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே இவன் ஏதோ பேசுறான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா தீபக் என்ன கேள்வினா, ஏன் நீ வந்து ரிப்ளை கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு புரியல. தீபக் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இப்போ அருண் வந்து உங்களை ஒரு தடவை கலாய்க்கும் போது நீங்க ரிப்ளை கொடுத்தீங்களே, அதுவே பார்த்தீங்கன்னா எதனால உங்களை ப்ரோவோக் பண்றான். ஸோ ப்ரோவோக் அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஆவதான் செய்வாங்க. ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான், நீங்க என்ன கல்லா நீங்க ப்ரோவோக் ஆனீங்களா, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இவன் முத்துக்குமரன் அதான் சொல்றான். இப்போ உனக்கு அன்னைக்கு பண்ணானல அதே தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் பண்ணதுக்கு நீ ப்ரோவோக் ஆயிட்ட, எனக்கு தினம் அவன் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அவனோட கேரக்டர் இது, அதை மாற்றவே முடியாது. அவன் இருக்கிற வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டப்பா அருண் இருக்கிற வரைக்கும் அதை தான் பண்ணுவான். ஸோ அதை மாற்றவே முடியாது. நான் வந்து பார்த்தேன்னா அதே மாதிரி அதுக்கு ரிப்ளை கொடுக்க தான் செய்வேன். என்ன அவனை மாதிரி நான் கொடுக்க மாட்டேன், நான் வார்த்தையில் கொடுப்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு என்னை வந்து இஷ்டத்துக்கு என்னென்ன பேச முடியுமே பேசுவான். நான் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அருண் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா, ஒருத்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா, இஷ்டத்துக்குன்னு பேச ஆரம்பிச்சிடும், கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அதுதான் உண்மைங்க. ஆக்சுவலாக மார்க் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் அதாவது விஜய் சேதுபதி சொன்னார்ல, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும்ல மார்க் பண்ணுறது அப்படின்னு. அவர் தான் சொன்னார் மார்க் பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட் சார் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரோவோக் பண்றது ஒரு ஆர்ட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணுவார். அதை தான் விஜய் சேதுபதி இந்த வாரம் கேட்கணும். அவர் முத்துக்குமரனுக்கோசம் கேட்குறாரோ இல்லையோ, அவரை போட்டு பொலன்னு போனால, அதாவது ஹோஸ்ட் வந்து முறைச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமாம் நான் முறைச்சேன், அவர் என்ன பற்றி பேசும்போது நான் முறைக்காம இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல. ஸோ இதுக்கோசமாவது விஜய் சேதுபதி வந்து கேட்கணும். இதுக்கு மேலேயும் அருணை வந்து கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முத்துக்குமரனுக்கோசம் கேட்க வேணாம், அட்லீஸ்ட் அவருக்கோசமாவது கேட்கணும். இதுக்கு மேலேயும் நீ ப்ரோவோக் பண்ணுறது மார்க் பண்ணுறது இதை பற்றிலாம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் உச்சக்கட்டத்துக்கு இதுக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தர்ஷிகாக்கு பர்த்டே வாழ்த்துக்களை வந்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.